பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் அருள்தலத்திற்கு பாசத்தோடு வரவேற்கிறேன். இந்த அருள்தலத்தினுடைய சிறப்பு விசுவாச கோபுரம் மற்றும் ஜெபத்தோட்டம். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த விசுவாச கோபுரத்தில் ஒரு திரு பயணத்தை நாம் மேற்கொள்வோம். பிரியமானவர்களே, இப்பொழுது விசுவாச கோபுரத்தினுடைய வெளித்தோற்ற அமைப்பை சிந்திப்போம். இந்த விசுவாச கோபுரத்தினுடைய உச்சியில் திரு இருதய ஆண்டவருடைய திரு சுரூபமானது 15 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திரு சுரூபத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தோடும் பரிவோடும் கரிசனையோடும் பாசத்தோடும் இந்த அருள்தலத்திற்கு வருகிற பக்தர்களை பார்த்து 2 கரங்களை விரித்து வா என் மகனே மகளே என்று அன்போடு அழைப்பது போல ஒரு பிரம்மாண்டமான தோற்றமானது உள்ளது. அடுத்தபடியாக இந்த விசுவாச கோபுரத்தின் 2 திசைகளிலும் வைக்கப்பட்டுள்ள நற்கருணை மற்றும் அன்னை மரியாளுடைய திருசுரூபங்கள். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இதனுடைய பொருள் என்னவென்றால், புனித தொன் போஸ்கோ அவர்களுடைய திருக்காட்சி. அவர் ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் என்ன நடந்தது அவரே அழகாக சொல்லுகிறார். ஒரு கடல், அந்த கடலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. மூழ்கி கொண்டிருக்கிற அந்த கப்பலை திடீரென்று 2 தூண்கள் தூக்கி நிறுத்துகிறது. அந்த 2 தூண்களும் என்னவென்று பார்த்தால் நற்கருணையும் அன்னை மரியாவும். இந்த நற்கருணையும் அன்னை மரியாவும் நம்முடைய திருச்சபையினுடைய தூண்களாக இருப்பதை அந்த காட்சி சுட்டி காட்டுகிறது என்று அழகாய் புனித தொன் போஸ்கோ அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய காட்சியைத்தான் நாம் இந்த இடத்தில் வைத்திருக்கிறோம். ஒரு புறத்தில் நற்கருணையும் மற்றொரு புறத்தில் அன்னை மரியாவும் வீற்றிருக்கிறார்கள். இவர்கள்தான் திருச்சபையினுடைய தூண்களாக இருக்கிறார்கள். இந்த விசுவாச கோபுரத்தினுடைய தூண்களாகவும் அமைந்திருக்கிறார்கள். எனவே இதுதான் இந்த விசுவாச கோபுரத்தினுடைய வெளித்தோற்ற அமைப்பு. வாருங்கள் உள்ளே செல்வோம். 7 தளங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. முதல் தளத்திற்கு செல்வோம், வாருங்கள். அன்பிற்கினியவர்களே, நாம் இப்பொழுது விசுவாச கோபுரத்தின் தரைத்தளத்தில் இருக்கிறோம். இந்த தரைத்தளத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் நற்கருணை. நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பிய ஒரு தளம் இது. இந்த தளத்திலே நற்கருணை பேழையானது மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தில் நற்கருணையை பற்றி அதிகமாக நாம் பார்க்கலாம், சிந்திக்கலாம், தியானிக்கலாம். நற்கருணை புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நற்கருணை புதுமை, மேலுமாக நற்கருணையினுடைய மைய சிந்தனை, நற்கருணை நமக்கு சொல்லும் பாடம், இதுவெல்லாம் இந்த தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் சிறப்பு என்னவென்றால் நம்முடைய இறை வழிபாடு, திருப்பலி. திருப்பலியில் நாம் பயன்படுத்துகிற பொருட்கள், அதனுடைய விளக்கங்கள், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற நற்கருணை புதுமைகளும் இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நற்கருணையினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தளத்தினுடைய குறிக்கோளாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, திருப்பலியினுடைய உன்னத தன்மை, திருப்பலியில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள், அதனுடைய விளக்கங்கள், ஏன் அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்கிற விளக்கங்கள் எல்லாம் இந்த தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நற்கருணை, நற்கருணையுடைய மேன்மை, திருப்பலி, திருப்பலினுடைய மகத்துவம், தெய்வீக பிரசன்னம், நற்கருணை ஆண்டவருடைய இருத்தல், இது போன்ற செய்திகளை எல்லாம் இந்த தளத்திலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இந்த தளத்தினுடைய விசேஷமாக சிறப்பாக அமைகிறது. இந்த ஆலயத்தினுடைய முகப்பில் உச்சியிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய ரா உணவு படமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விசுவாச கோபுரத்தின்
இடதுபுறத்தில் நம்மால் இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருப்பதை படமாக பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்தினுடைய வலதுபுறத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சின்னஞ்சிறிய பிள்ளைகளோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க இயலுகிறது. இந்த அமைப்புகள் நம்மை ஜெப உணர்வோடு இந்த விசுவாச கோபுரத்தை பார்க்க உதவியாக அமைகிறது. இப்பொழுது இந்த விசுவாச கோபுரத்தில் அமைந்துள்ள 7 தளங்களுக்கு செல்லக்கூடிய நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நுழைவு வாயிலிலே உச்சியில் மிக்கேல் வானதூதர் அவர்களுடைய திருசுரூபமானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த விசுவாச கோபுரத்தை பார்க்க வருகிற பக்தர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் சுமூகமாக மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அமைதியோடு ஜெப உணர்வோடு இந்த தளங்களை பார்த்து பயன்பெற மிக்கேல் அதிதூதர் அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார் என்பதனுடைய எண்ணமாக, வெளிப்பாடாக, அடையாளமாக அவருடைய திருசுரூபமானது இந்த நுழைவு வாயிலிலே வைக்கப்பட்டுள்ளது. இந்த விசுவாச கோபுரத்தின் நுழைவு வாயிலில் நாம் பயணிக்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஆறுதலான இறை வார்த்தைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் முதல் தளத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தளத்தினுடைய சிறப்பு விவிலியம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. 2 வானதூதர்கள் விவிலியத்தை தாங்கி பிடித்து இருப்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக விவிலியங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்திற்கு வருகிற பக்தர்கள் அமைதியாய் நிதானமாய் விவிலியத்தை வாசிக்க, தொட்ட வார்த்தைகளை தியானிக்க, அசைவோட இந்த தளம் நிச்சயமாக உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த தளத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். விவிலியத்தின் மைய சிந்தனைகள் அதிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. விவிலியம் எப்பொழுது எழுதப்பட்டுள்ளது, யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, ஒவ்வொரு நூலுக்கான யதார்த்தம் என்ன, நோக்கம் என்ன, மைய சிந்தனை என்ன என்பதை இந்த தளத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த விவிலியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிதானமாக ஜெப உணர்வோடு இதையெல்லாம் நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கென்று ஒரு பகுதியும் புதிய ஏற்பாட்டுக்கென்று மற்றொரு பகுதியுமாக இந்த தளத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியாவுக்கென ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2ஆம் தளத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தளத்தினுடைய மையத்தில் மழைமலை தாயின் திருசுரூபமானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருசுரூபத்தோடு இந்த மழைமலை தாயினுடைய அருள்தலத்தின் வரலாறு, நடைபெற்ற புதுமையும் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. மற்ற சிறப்பு என்னவென்றால், இந்த தளத்திலே 365 அன்னையினுடைய திருக்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்தில் என்ன காட்சி நடைபெற்றது, அன்னை மரியாவை எப்படி மாற்று பெயரோடு அழைக்கிறார்கள் என்பதை
இந்த தளத்திலே பார்க்கலாம். அவ்வாறு பார்த்தால் 365 பெயர்கள் அன்னை மரியாவுக்கு உள்ளது. அன்னையினுடைய திருக்காட்சி எங்கு நடந்தது, எப்பொழுது நடந்தது, எப்படிப்பட்ட சூழலில் நடந்தது, புதுமை என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். புனிதர்களுக்கான தளம் இது, 3வது தளம். இந்த தளத்தில் நாம் பார்ப்பது புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. மிக முக்கியமான புனிதர்களுடைய திருசுரூபங்கள், தத்ரூபமாக செய்யப்பட்டுள்ள அவர்களுடைய திருசுரூபங்களை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. புனிதர்கள் யார்? இவர்கள் கடவுளா? இவர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த புனிதர்கள் எப்படி புனிதர்களாக உயர்த்தப்படுகிறார்கள், யாரால் உயர்த்தப்படுகிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் இந்த தளத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு புனிதரும் திருச்சபையால் உருவாக்கப்பட்டு ஏதோ ஒரு நிலையிலே பாதுகாவலியாக இருக்கிறார். எந்த புனிதர் எதற்கான பாதுகாவலர்? எப்படி அவர் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார், உதவுகிறார், இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள, இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய. இவர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு மிக சிறந்த ரோல் மாடல்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி இயேசுவை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், எப்படி இயேசுவை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி நாம் இயேசுவை வாழலாம் என்பதை இவர்களுடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைகிறது. வாருங்கள், இந்த புனிதர்களை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம். திருச்சபைக்கான 4வது தளம் இது. திருச்சபையை பற்றி நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் உண்டு, குழப்பங்கள் உண்டு, கேள்விகள் உண்டு. திருச்சபை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த தளம் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும். திருச்சபை என்றால் என்ன? எப்படி திருச்சபை உருவானது? இதனுடைய வரலாறு என்ன? திருச்சபையை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது? ஆதி திருச்சபையினுடைய பண்புகள் என்ன? இந்த திருச்சபையினுடைய மேன்மைகள் என்ன? திருத்தந்தை யார்? திருத்தந்தை எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? திருத்தந்தைக்கு அடுத்தபடி உள்ள நிலையில் உள்ள கர்தினால்மார்கள் யார்? இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? அகில உலக திருச்சபை அதனுடைய மகத்துவம் என்ன, அமைப்பு என்ன? இந்திய திருச்சபையினுடைய அமைப்பு என்ன? தமிழக திருச்சபை என்ன? எத்தனை மறைமாவட்டங்கள் உள்ளன? எத்தனை ஆயர்கள் இருக்கிறார்கள்? ஆயர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? நம்முடைய செங்கல்பட்டு மறைமாவட்டம், இந்த மறைமாவட்டத்தில் உள்ள பங்குகள் எத்தனை? அது மட்டுமல்ல, திருச்சபையிலே நம்முடைய பங்களிப்பு என்ன, நம்முடைய கடமை பொறுப்பு என்ன, நாம் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக இந்த தளத்திலே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். வாருங்கள், அதிகமாக பார்த்து தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம் நம்முடைய கடமையை, பொறுப்பை, திருச்சபையை பற்றி.
ஐந்தாம் தளம். இது அருள் அடையாளங்களின் தளம். 7 அருள் அடையாளங்கள் திருச்சபையால் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, நோயில் பூசுதல், ஒப்புரவு, குருத்துவம், திருமணம் என்று சொல்லி 7 அருள் அடையாளங்கள் நமக்கு உள்ளது. ஏன் இந்த அருள் அடையாளங்கள்? இந்த ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும் நாம் பயன்படுத்துகிற பொருட்கள், இதனுடைய நோக்கம், இதனுடைய பொருள், இதனுடைய மகத்துவம் என்ன? எதற்காக திருச்சபை இந்த 7 அருள் அடையாளங்களையும் நமக்கு பரிசாக வழங்கியிருக்கிறது? இந்த ஒவ்வொரு அருள் அடையாளமும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை நாம் சரிவர உணர்ந்து, பொருளுணர்ந்து, முழுமையாக அறிந்து நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது திருச்சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. வாருங்கள், இந்த 7 அருள் அடையாளங்களை பற்றி முழுமையாக தெளிவான சிந்தனைகளை பெற்றுக்கொள்வோம். கடைசியான தளம் இது. பரிசுத்த தமத்திருத்துவம், மூவொரு கடவுளுக்கான தளம். இந்த கடைசி தளத்தில் மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை பற்றி நாம் முழுமையாக தெளிவான சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தந்தை, மகன், தூயாவி, 3 பேர் யார்? இந்த 3 பேரும் ஒரே கடவுளாக இருப்பது நம்முடைய திருச்சபையினுடைய போதனை. நம்முடைய திருச்சபையின் போதனைகளில் மிகவும் குழப்பமானது இந்த மூவொரு கடவுள். எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், 3 ஆட்களாக செயல்படுகிறார்? எப்படி புரிந்து கொள்வது? எப்படி தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்வது இந்த மூவொரு கடவுளை பற்றி? அதற்காக இந்த குழப்பத்தை போக்க இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. புனிதர்கள் இந்த மூவொரு கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? திருச்சபை என்ன சொல்லுகிறது? விவிலியம் என்ன சொல்லுகிறது? எப்படி நாம் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம்? எப்படி தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த தளம் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த தளத்தை பாருங்கள். மூவொரு கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த இடத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். மூவொரு கடவுளுடைய திருசுரூபங்கள் அழகாய் வடிவமைக்கப்பட்டு இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பாசமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஜெபத்தோட்டம். இந்த ஜெபத்தோட்டத்தினுடைய முழுமையான அமைப்பைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ஜெபத்தோட்டத்தினுடைய சிறப்பு நோக்கம் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அன்பிற்கினியவர்களே, நாம் இப்பொழுது ஜெபத்தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தோட்டத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு வரைபடம், புதிய ஏற்பாட்டு வரைபடம், பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள், புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகள், அதைத்தான் ஒன்று ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு ஜெபிக்க பாசத்தோடு நாங்கள் உங்களை அழைக்கிறேன். முதலில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி, கடவுள் 6 நாட்களாக உலகை
படைக்கக்கூடிய அந்த திருநிகழ்வு. இந்த 6 நாட்களில் இறைவன் படைத்ததை தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். 7வது நாளில் இறைவன் ஓய்வெடுக்கிறார். இறைவனுடைய படைப்பே சிறப்பான ஒரு படைப்பு, பிரமிப்பான ஒரு படைப்பு, யாராலும் சிந்திக்க முடியாத ஒரு படைப்பு. அவருடைய படைப்புகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. தொடர்ந்து நாம் இந்த ஜெபத்தோட்டத்தில் ஆழ்ந்து கொள்வோம் வாருங்கள். கடவுள் உலகை படைத்தார். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் படைத்தார். மாபெரும் ஒரு படைப்பாக மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாள் இந்த 2 பேரையும் படைத்து அற்புதமான ஒரு தோட்டத்திற்கு அழைத்து வருகிறார். அதுதான் ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். விலங்குகளோடு, மரம் செடிகளோடு பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டுள்ள இந்த தோட்டத்தில்தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். கடவுள் அவர்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனையை கொடுத்தார். எல்லா கனிகளையும் நீங்கள் உண்டு மகிழலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணலாகாது என்ற ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். ஆனால் எதை செய்யக்கூடாது என்று கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்கள். பாவத்தின் முதல் நிலை இது. கடவுளுடைய வார்த்தையை தவறவிட்டது, கீழ்ப்படியாமை. அந்த ஒரு இடத்தைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இதுதான் ஏதேன் தோட்டம். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி இறைவன் கொடுத்திருக்கிற அற்புதமான தோட்டம் இது. இந்த தோட்டத்தில்தான் அவர்கள் கீழ்ப்படியாமை என்கிற முதல் பாவத்தை செய்தார்கள். இறைவன் தன்னுடைய படைப்பை முடித்து மனிதர்களை வாழ வைக்கிறார். மனிதர்களிடையே சிறந்த ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது ஆபிரகாம். தன்னுடைய ஒரே மகனையே கடவுளுக்காக காணிக்கையாக கொடுக்க கூட அவர் துணிந்தார். அவருடைய படத்தோடு இந்த அமைப்பு இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மலைகள் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் ஒரு திரு இடமாக இருக்கிறது. மோரியா மலை, ஓரேபு மலை, சீனாய் மலை, கார்மேல் மலை, தாபோர் மலை, ஒலிவ மலை என்று பல்வேறு மலைகளை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அந்த மலைகளுடைய அமைப்புத்தான் இந்த பகுதி. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஏதோ ஒரு திருநிகழ்வு அந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த மோரியா மலையில்தான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட துணிந்த இடம். அதுதான் மோரியா என்கிற அந்த மலை. ஓரேபு மலை எந்த இடத்தில் இருக்கிறது? இந்த இடத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தால், இங்குதான் எரியும் முள்புதரில் மோயிசனுக்கு கடவுள் காட்சி கொடுத்த ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடவுள் அடிக்கடி மோயிசனுக்கு காட்சி கொடுத்த மலையும் இந்த சீனாய் மலைதான். அடுத்த மலையாக நாம் பார்ப்பது கார்மேல் மலை. இந்த மலையில்தான் உண்மை கடவுளை வணங்கும் எலியா இறைவாக்கினருக்கும் பாகால் பொய் தெய்வத்தை வணங்கும் ஆகாப்பு இடையே நடந்த ஆன்மீக போர் இந்த கார்மேல் மலையில்தான் நடைபெற்றது. அந்த இடத்திலே இறைவன்தான் உண்மையான கடவுள் என்பதை இந்த புதுமையின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய யாவே கடவுள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மலை என்னவென்றால் தாபோர் மலை. இந்த மலையில் இயேசு கிறிஸ்து உருமாறினார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். மோயிசனோடும் எலியாவோடும் உரையாடியதும் இந்த மலையில்தான். அடுத்த மலையாக நாம் பார்ப்பது ஒலிவ மலை. இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு, தந்தையே உம் சித்தமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று வேண்டியதும், இயேசு கிறிஸ்துவின் வியர்வை துளிகள் இரத்தமாக தரையில் விழுந்ததும், விண்ணகத்திலிருந்து தூதர் தோன்றி இயேசு கிறிஸ்துவை வலுப்படுத்தியதும் இந்த அற்புதமான ஒலிவ மலையில்.
அடுத்த மலையாக நாம் பார்ப்பது கல்வாரி மலை. இயேசுனுடைய உச்ச மலை. இயேசுனுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், சிலுவிலே அறையப்பட்டார், சிலுவையிலே உயிர் துறந்தார். இந்த இடத்தில்தான், இந்த கல்வாரி மலையில்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்து தன்னுடைய மேலான அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். இந்த அற்புதமான ஒரு மலை இயேசுனுடைய அன்பின் உச்சமான ஒரு மலை என்று கூட இதை நாம் அன்போடு அழைக்கலாம். இறுதியான மலை என்னவென்றால் இந்த புனித தலத்தின் மலை, மழைமலை மாதா திருமலை. இந்த திருமலையில் எண்ணற்ற புதுமைகள் நடந்திருக்கிறது. இந்த நாள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் இதுவரை சாட்சி கூறியிருக்கிறார்கள். இந்த மலையினுடைய சிறப்பு என்னவென்றால், என்ன புதுமை நடந்தது என்றால், 1969 ஆண்டிலே இந்த பகுதி முழுக்க வறட்சி, தண்ணீர் இல்லாத சூழல், மழையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலிலே பங்கு தந்தையாக இருந்தவர்தான் அருட்பணி புஷ்பம் அவர்கள். அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது அன்னையினுடைய மாபெரும் ஒரு பக்தராக இருந்திருக்கிறார். அவ்வாறு இருந்த பொழுது அன்னையை வேண்டினால் மழை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் ஒரு தேர் பவனியை ஏற்பாடு செய்தார். இந்த பவனி எங்கு ஆரம்பமானது, எங்கு முடிந்தது என்று பார்த்தால், இந்த தேர் பவனி அச்சரப்பாக்கத்தில் அமைந்துள்ள பங்கு ஆலயத்தில் ஆரம்பமானது. இந்த பங்கு ஆலயம் நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்திலிருந்து தேர் பவனியானது ஆரம்பமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேர் பவனியிலே பங்கெடுத்தார்கள். அந்த தேர் பவனி நம்முடைய இந்த மலைக்குன்றில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய குடிசைக்கு வந்தது. அந்த தேர் பவனி அந்த குடிசையை நெருங்கிய உடனேயே பலத்த மழை. மக்கள் அதுவரை அப்படிப்பட்ட ஒரு மழையை பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு மாதா அந்த இடத்தில் மாபெரும் ஒரு மழையை கொடுத்து மக்களுடைய உள்ளங்களை குளிர செய்திருக்கிறார். இதை பார்த்த மக்கள் உள்ள குளிர்ச்சியினால், மகிழ்ச்சியினால் அவரை மழைமலை மாதா என்று அழைத்தார்கள். மழையை கொடுத்ததினால் மழை என்றும், மழை இங்கு இருப்பதனால் மலையும், மாதா புதுமை செய்தமையினால் மாதா, இதுதான் பெயர் வர காரணம். மழைமலை மாதா, மழைமலை மாதா அருள்தலம் இந்த இடத்தில் உருவாக அந்த மாபெரும் ஒரு புதுமை துவக்கமாக இருந்திருக்கிறது. அந்த நாள் முதல் இன்று வரை ஏராளமான புதுமைகள் இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், பௌர்ணமி, அமாவாசை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழா. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும், அமாவாசை நாளிலும், மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாட்களிலும் எண்ணற்ற புதுமைகள் மக்கள் அனுபவித்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த புதுமைகளில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஏதாவது ஒரு பௌர்ணமி நாளிலோ, அமாவாசை நாளிலோ, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாட்களிலோ இந்த இடத்திற்கு வந்து நடைபெறுகிற திரு வழிபாட்டில் பங்கெடுக்க பாசத்தோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது நாமே உம் கடவுள் என்கிற அந்த அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து யாவே என்கிற பிரம்மாண்டமான பெரிய எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகள். யாவே கடவுள். யாவே கடவுள் துவக்கத்தில் மக்களோடு இருந்தவர், இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தவர், இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றவர், இறை தூதர்களின் வழியாக மக்களை வழிநடத்தியவர், அவர்களை கரத்திலே தாங்கி பிடித்து ஆசீர்வதித்தவர். அவருடைய பெயரை தாங்கிய பகுதிதான் இந்த பகுதி, யாவே என்கிற பெயர் பொறிக்கப்பட்டுள்ள இந்த திருப்பகுதி. நாம் பார்க்கிற இந்த நிலை என்னவென்றால், மோயிசன் யாவே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த 10 கட்டளைகள், அதை தான் திருசுரூபமாக நாம் பார்க்கிறோம். ஒரு அற்புதமான கட்டளைகள், இறைவன் மக்களுக்கு கடைபிடிக்க கொடுக்கப்பட்ட அற்புதமான கட்டளைகள். நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை. நாம் இப்பொழுது பார்ப்பது ஜெபிக்கும் கரங்கள். பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இது. 15 அடி உயரத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஜெபிக்கும் கரங்கள். ஏன் இந்த ஒரு திருசுரூபம்? வருகிற மக்கள் இந்த இடம் ஜெபிப்பதற்கான ஒரு இடம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான்
இது முக்கியமான ஒரு இடத்திலே, எல்லாருடைய பார்வையும் வரக்கூடிய ஒரு இடத்திலே வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜெபத்தோட்டம் ஜெபிப்பதற்கான, தியானிப்பதற்கான, இயேசுவோடு பேசுவதற்கான ஒரு இடம். மாறாக நாம் இந்த இடத்தில் பார்ப்பது பழைய ஏற்பாட்டு பலிப்பீடம். பழைய ஏற்பாட்டு பலிப்பீடம் எப்படி இருக்கும் என்று யாருமே பார்த்தது இல்லை. விவிலியம் சொல்லுகிற அந்த அடிப்படையில் இந்த இடம் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆபிரகாம் தன்னுடைய அன்பு மகனை காணிக்கையாக செலுத்துகிற அந்த ஒரு திரு உருவமானது அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்டுள்ள பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆங்கிலத்தில் ஒரு பலகையும் தமிழில் ஒரு பலகையுமாக 2 இடங்களில் 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டினுடைய முதல் நிகழ்வு, கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவுக்கு மங்கள வார்த்தை கூறியது, வாக்கு கொடுப்பது, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அறிவிப்பது. அதைத்தான் இந்த இடத்தில் அந்த பலகையிலே நாம் பார்க்கிறோம். அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதற்கு அருகாமையிலேயே புதிய ஏற்பாட்டு பலிப்பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஏற்பாட்டினுடைய பலிப்பீடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு பலிப்பீடம், இந்த ஒரு அமைப்பு நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த இடத்தில் பலியிடுபவர் இயேசு, பலிப்பொருள் இயேசு, பலியாகிறவர் இயேசு, எல்லாமே இயேசு. இந்த புதிய ஏற்பாட்டினுடைய பலிப்பீடத்தின் சிறப்பு இதுதான். எல்லாமே இயேசுவாக இருக்கிறார். பலியிடுபவரும் இயேசு, பலிப்பொருளும் இயேசு, பலியாகக்கூடியவரும் இயேசுவாக இருக்கிறார். அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மாபெரும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. நமக்காக எல்லாமாகுகிறார் இயேசு கிறிஸ்து, எதையும் செய்ய துணிகிறார் என்பதற்கு இந்த பலிப்பீடம் மாபெரும் ஒரு சிறந்த அடையாளமாக அமைகிறது. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார், வளர்ந்தார், தன்னுடைய இறையாட்சி பணியை ஆரம்பித்தார். இறையாட்சி பணியை செய்கிற பொழுது அதிசயங்களோடு, அற்புதங்களோடு இயேசு கிறிஸ்து மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார். எப்படி வாழ வேண்டும், எப்படி கடவுளுக்கு பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும், எப்படி கடவுளோடு நெருங்கி வாழ வேண்டும், கடவுளுடைய திட்டம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, ஆசை என்ன என்பதை இயேசு கிறிஸ்து அழகாக மக்களுக்கு பல உவமைகளின் வாயிலாக, கதைகளின் வாயிலாக சொல்லிக் கொடுக்கிறார். மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் அந்த அருமையான போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார். இயேசுனுடைய அடுத்த நிகழ்வாக இரா உணவு, தன்னையே உணவாக கொடுக்கக்கூடிய அந்த கடைசி ரா உணவு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் நாம் திருப்பலியாக ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். இயேசு தன்னையே நமக்கு உணவாக கொடுக்கிறார். தன்னையே நமக்கு உணவாக கொடுத்து அதன் வழியாக பலத்தையும் சக்தியும் வழங்குகிறார். உணவாக மாறுகிற இயேசு உணவாகவே நம்முள் வந்து நம்முள் முழுமையாக பிரசன்னமாகி நம்மை வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த நிகழ்வைத்தான் நாம் அந்த இடத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் அன்பின் வெளிப்பாட்டின் உச்சம் இது. சிலுவை, சிலுவை பாரம், சிலுவையின் சுமை, சிலுவையின் சுமத்தல், சிலுவையில் அறையப்படுதல், சிலுவையில் மரித்தல் என்பதுதான் இயேசுனுடைய அன்பினுடைய உச்சமாக இருக்கிறது. நமக்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார் என்பது நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த நிகழ்வு. விவிலியத்தில் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு துன்பங்களை எல்லாம், வலிகளை எல்லாம் பொறுமையோடு நமக்காக அனுபவித்தார் என்பதை விவிலியம் அழகாய் சொல்லுகிறது. நாம் பார்க்கிற இந்த ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்துவது, பாடுகளுக்கு முன்பாக கடவுளோடு இயேசு கிறிஸ்து நேரத்தை செலவு செய்கிறார். கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக உணர்கிறார். கடவுளுடைய ஆசையை முழுமையாக தெரிந்து கொள்கிறார், பெற்றுக்கொள்கிறார். இந்த கெத்சமனி தோட்டத்தில் வலுவையும் சக்தியும் பலத்தையும் கடவுளிடமிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்கிற ஒரு நிலையைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
முக்கியமான ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறப்பதற்கு முன்பாக சிலுவையில் இருந்தவாறே இயேசு பயன்படுத்திய வார்த்தைகள் 7. அந்த வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் ஏராளமான கருத்துக்களை தன்னகத்தே தாங்கியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஏதுவான ஒரு இடம் இது. இயேசுனுடைய பாடுகளை தியானிக்க புனிதமான ஒரு இடமாக இந்த இடம் அமைக்கப்பட்டுள்ளது. மண்டியிட்டு ஜெபிக்க இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அன்னை மரியாளின் மடியில் இறந்த இயேசுனுடைய உடல். பியாத்தா என்று அழைக்கிறோம். அழகான ஒரு திருசுரூபம், அருமையான ஒரு அமைப்பு. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மடியில் கிடத்தப்பட்டிருக்கிறார். இயேசு எந்த அளவுக்கு அன்னை மரியாவை அன்பு செய்தார் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நிச்சயமாக இந்த ஒரு நிலை ஒரு பிரமிப்பான ஒரு நிலையாக அமைந்திருக்கிறது. ஆறுதலான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அன்னை மரியாவுக்கு நிச்சயமாக இது ஒரு மாபெரும் ஒரு துயரமான ஒரு நிலை. இறந்த தன்னுடைய மகனின் உடலை வைத்து கொண்டிருப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. வலியை தரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு. நிச்சயமாக அன்னையினுடைய உள்ளம் வலித்திருக்கும் இந்த நிலையை பார்க்கிற பொழுது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரக்கமே உருவானவர் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. இரக்கத்தின் ஆண்டவருடைய திருசுரூபத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இரக்கம் உள்ளவர், பரிவு உள்ளவர். அதைதான் கடந்த ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் ஆண்டாக அறிவித்து, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், அனுபவித்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழகாய் வெளியிட்டிருந்தார். எனவே இந்த புனிதமான இடத்தில் இயேசுவை பார்க்கிற பொழுது அவருடைய இரக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, அவருடைய இரக்கத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது, அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க முடிகிறது. இந்த ஜெபத்தோட்டமே இயேசுனுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இயேசு நிச்சயமாக நமக்காக வாழ்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை தாங்கி பிடிக்கிறார், என்றும் வழிநடத்துவார். இறுதியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. இந்த அழகான தொலைக்காட்சியின் வழியாக விசுவாச கோபுரம், ஜெபத்தோட்டம், இதனுடைய அமைப்பு, இதனுடைய நோக்கம், இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரணும் கோட்டையும், உம்மையே நான் நம்பியுள்ளேன். என் கடவுளே, என் கடவுளே. என் புகலிடம் நீர், என் அரணும் கோட்டையும் அடைக்கலம் நீர். ஆண்டவரே, என் புகலிடம் நீர், என் அரணும் கோட்டையும் அடைக்கலம் நீர். தீங்கு நேராமல் காத்திடுவார், வாதை நெருங்காமல் அணைத்திடுவார். என்னை வாதை நெருங்காமல் அணைத்திடுவார். ஆண்டவரே,
என் புகலிடம் நீர், என் அரணும் கோட்டையும் அடைக்கலம் நீர். வேடரின் கண்ணியிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். வேடரின் கண்ணியிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். இரவில் வருகின்ற திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும், இரவில் வருகின்ற திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் அஞ்சிடவே வேண்டாம். ஆண்டவரே என் புகலிடம் நீர், என் அரணும் கோட்டையும் அடைக்கலம் நீர்.